வணக்கம் நண்பர்களே. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் தடங்கல் பண்ணுறான். உங்கள் வீட்டில் பிரச்சனை உண்டாக்குறான். நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் அவனால தான் பிரச்சனை நடக்குது. ஆனால் அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு உங்கள் கூடயே தங்க வச்சிட்ருக்கீங்க. அவன் யாருன்னு கேட்டேன்னா, அவன் தான் ஈகோ. இந்த ஈகோன்றது எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் வருது, அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஈகோ 3 விதமாக வருது. அவன் வாழ்க்கையில் வளர்கிற ஸ்டேஜில் ஒன்று வருது, வளர்ந்த ஸ்டேஜில் ஒன்று வருது, வாழ்க்கையில் தோல்வி பெற்ற நிலையில் ஒன்று வருது. வளர்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, டேய் நான்லாம் இதை அசால்ட்டாக பண்ணுவேன்டா அப்படின்ற வழியில் ஈகோ வருது. வளர்ந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, என்னை விட யாருமே இங்கே பெரிய ஆள் இல்லை, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற நிலையில் ஈகோ வருது. தோல்வியற்ற ஸ்டேஜில் பார்த்தோன்னா, இந்த தோல்விக்கெல்லாம் நான் காரணமே இல்லை, எல்லாம் நான் சரக்கடிக்கு காரணம் என் பொண்டாட்டி தான், என் சரக்கடிக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான் பார். இந்த நிலை தோல்வி நிலையில் இப்படி வருது ஈகோ. இந்த ஈகோவை எப்படிலாம் ஜெயிக்கலாம் இல்லை குறைக்கலாம்? நீங்கள் வளர்கிற ஸ்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்கிட்ட போயிட்டு ஸ்டடி பண்ணணும், அவங்கக்கிட்ட கற்றுக்கணும், இது தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஈகோவை குறைக்கலாம். வளர்ந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த மனைவி, நம்முடன் இருப்பவங்க, கடவுள், நல்லவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். தோல்வியற்ற நிலையில் பார்த்தோன்னா, நம்ம கூட இருக்க, முக்கியமாக வெற்றிலையும் தோல்வியிலையும் நமக்கு உறுதுணையாக இருக்க நம்ம மனைவிக்கு நன்றி, நம் பிள்ளைகளுக்கு நன்றி, அன்பாகவும் நன்றியோடையும் இருந்தால் தான் தோல்வி நிலை நம்மளுக்கு கட்டாயம் ஜெயிப்போம்ன்ற ஒரு உறுதியோடு, தோற்றாலும் அவங்களோட அன்போடு இருந்தால் இந்த ஈகோவை நம்ம குறைக்கலாம். ஆனால் ஈகோவை நிரந்தரமாக அழிக்க முடியாது. இந்த மாதிரி லைட்டாக குறைச்சிக்கலாம் நண்பர்களே. நன்றி.